மணிரத்னம் டைரக்ஷன்ல உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தக் லைஃப் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 34 வருஷத்துக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்துல ஒன்னா ஒர்க் பண்றாங்க. சிம்பு, த்ரிஷா, நாசர், அபிராமி இவங்களும் இந்த படத்துல நடிக்கிறாங்க. இசைப்புயல் ஏ ஆர் ரகுமான் மியூசிக் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல சென்னையிலையும், செகண்ட் ஷெட்யூல செர்பியாலையும், தேர்ட் ஷெட்யூல டெல்லியிலையும் ஷூட் பண்ணாங்க. ஒரு படத்தோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் படத்தோட டப்பிங் ஒர்க்கை தொடங்குவாங்க. ஆனா தக் லைஃப் படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒர்க்கையுமே ஈக்குவலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டா ஆக்டர் எஸ்டிஆர் அவரோட போர்ஷனுக்கான டப்பிங் ஒர்க்கை தொடங்கியிருந்தாரு. அதுக்கான அப்டேட்டையும் அவரே கொடுத்திருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் அவருக்கான டப்பிங் ஒர்க்கை தொடங்கிட்டாரு. அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. படத்தை குயிக்கா ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளானிங்ல தான் எல்லா ஒர்க்கையுமே குயிக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் படத்தை அடுத்த வருஷம் சம்மர் ஹாலிடேஸ்ல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் குயிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கமல்ஹாசன் கரண்ட்ல இந்த படத்துல மட்டும்தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹைச் வினோத்தோட KH 233 படம் டிராப் ஆயிட்டு இந்த ஸ்கிரிப்ட்ல சின்ன சேஞ்சஸ் பண்ணி அதை தளபதி 69 படமா ஹைச் வினோத் எடுக்க போறாரு. ஸ்டண்ட் மாஸ்டர் அன்பறிவு டைரக்ஷன்லயும் ஒரு படத்துல உலகநாயகன் நடிக்க போறாரு. எஸ்டிஆர் பொறுத்த வரைக்கும் தக் லைஃப் படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா STR 48 படத்துல நடிக்க போறாரு. ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் உலகநாயகன் இந்த படத்துல இருந்து வந்துட்டாரு. ஸோ இப்போதைக்கு STR தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறதா நியூஸ் மீடியால அப்டேட் பண்றாங்க.